அமைப்புகளில் வந்து நான் போயிட்டு 100 ரூபாய்க்கு ஆமாம் 100 அமைப்பு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. நீங்க ஆமாம் அவங்களோட எல்லாம் வந்து பணியாற்ற முடியுதுன்னு தெரியல. வேலையை விட்டுட்டேன் சொல்லுங்க கொஞ்சம். வேலையை விட்டுட்டேன் சார். வேலையை விட்டுட்டு 100 அமைப்புன்றீங்க இல்லையா? இந்த 100க்கும் மேற்பட்ட அமைப்புன்றது 10 ரூபாய்க்கு ஒண்ணாதுல்ல? ஆமா 10 ரூபாய்க்கும் ஒண்ணு. அப்ப அந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஆமாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கு. ஆமா. நீங்க எப்படி பயணிக்கிறீங்க? பயணிக்கிறேன். அவங்க தகவல் இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், தகவல் வரும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அதுக்கு நம்மளால என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ஆமா பயணிகளை வேடிக்கை பாக்குறீங்க. வேடிக்கை பார்க்கறது இல்லை சார். அங்கே என்ன என்ன 10 ரூபாய் எல்லாம் 2018 நீங்க பழக்கம் ஞாபகம் இருக்கலாம்? 10 ரூபாய்க்கு 2018 பழக்கம் நீங்க. ஆமா கண்டிப்பாங்க. 2018 என்ன ஆகுது? 5 வருஷம் நம்பரா இருக்கேன். நம்பரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்போட ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க கேட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு எதுவும் நான் வாங்கல. ஆக்சுவலா என்ன காரணம்னா ஸோ பணி எங்க இருந்தாலும் செய்ய முடியும், பொறுப்பு வச்சுட்டு செய்யணும்னு அவசியமே கிடையாது. என்னோட பயணங்கள் எங்க இருந்தாலும் எங்க செய்ய முடியும். ஸோ உதவிகள் செய் உதவி பெறுன்றது. ஐயா இப்போ நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வேணும்னா என் நண்பர் அங்கே ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் அங்கே போய் அந்த பதிவு முடிச்சுட்டு வந்துடுவார். இதுக்கு வந்து நான் இது பண்ண வேண்டாம். அவரை மோட்டிவேஷன் கொடுத்தனா போதும். அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொன்னால் போதும், அந்த வேலை முடிச்சிடும். ஸோ இது மதுரவாயல் கோபிநாத் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கங்க மதுரவாயல் கோபிநாத் எங்களுக்கு எப்படி தெரியும்? மதுரவாயல் கோபிநாத் நான் பதிவுகள் போடுறேன், வீடியோக்கள் போடுறேன், நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே போடுறேன். இருக்கு யாருக்கும் தெரியுமான்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா. அப்போ இயக்கத்தில் மதுரவாயல் ஒன்றிய செயலாளர், மதுரவாயல் நகர செயலாளர் கோபிநாத் எங்களுக்கு தெரியும். ஆமாங்க புரியுதுங்களா? இப்போ மாவட்ட செயலாளர் விழுப்புரம்னா நம்ம இவரை சொல்றோம், இது மாநில பொதுச் செயலாளர் அவர் சொல்றோம். நம்ம அந்த மாதிரி ஒரு அதுதான் நம்ம பொறுப்பு போடுறோம். பொறுப்பேற்றுக்கலாம். பொறுப்பேற்றுக்கிறது சம்பாதிக்க போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரும் பொறுப்பு கொடுத்து சம்பாதிக்க பொறுப்பு கிடையாது. இந்த பொறுப்பை வச்சா உங்களுக்கு அறிமுகம். நீங்க 100 இதுல பயணிச்சாலும் இந்த 10 ரூபாய் இதுல வந்து உட்காரங்க இல்லையா? இந்த மாதிரி எத்தனை ஏக்கத்துல உட்காந்துருப்பீங்க. எல்லாம் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பொறுப்புல எல்லாம் உங்களை செயல்பட முடியல. என்ன காரணம்? 4 பொறுப்பு செயல்பட முடியல. ஆமா கண்டிப்பா. ஏதாவது ஒரு இயக்கத்துல இருந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்ம கண்டிப்பா ஃபிளாஷ் ஆகும். கண்டிப்பா ஃபிளாஷ் ஆகும். மகிழ்ச்சி. அதனால இன்னிலிருந்து நீங்க எந்த இயக்கத்துல அதை தப்பா சொல்ல வரல. 100 இயக்கத்துக்கு கூட பயணம் பண்ணலாம். நம்ம என்ன செய்யறத நாட்டு மக்களுக்கு சொன்னாதான் நல்ல வழியில அவங்க பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாங்க. அதான் நம்ம சொல்றோம். விஷயம் தான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா. நம்ம ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க, எல்லாமே தெரியும். இந்த விஷயத்த நான் சொன்னதான் தெரியும். கண்டிப்பா நீங்க சொன்னதான் தெரியும். அதோட இடம் தான் இது. சொல்லுங்கன்றோம் நம்ம. அப்புறம் வந்துட்டு நம்ம 3 விஷயம் முன்னே எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைக்காக குரல் கொடுக்குறோம், சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். ஸோ ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு 3 விஷயம் வேணும். நம்ம விவசாய பூமி பட்சத்தில் வந்துட்டு நீரின்றி அமையாத உலகு, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அமைதியாக இருக்கு சார் ப்ளீஸ். நீரின்றி அமையாத உலகு. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம தண்ணி இல்லைன்னா நம்ம மனிதன் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா 65% தண்ணி இருக்கு. தண்ணி இல்லைன்னா நீங்க ஒரு நிறைய பேர் பேசணும். இல்ல இந்த விஷயத்த 3 விஷயத்த கையில எடுக்கிறதுக்கு உண்டான சின்ன அந்த இது மட்டும். ஏன் அதை எடுக்கிறோம்? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் வந்துட்டு இங்க ஃபைட் பண்ண முடியும். ஸோ படிப்பை வச்சுக்கிட்டோம், பதவி வச்சுக்கிட்டோம், இதை எதுவுமே ஃபைட் பண்ண முடியாது. அறிவார்ந்த சிந்தனை இருந்தால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன வேணும்னா ஆரோக்கியம் வேணும். ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல உணவே ஆரோக்கியம். ஸோ இதை முன்னெடுக்கணுன்றதுக்காக தான் இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இதை செய்யாதனால தான் நம்ம வந்துட்டு பின்னாடி இங்கே இருக்கோம். ஸோ அதுக்காக குரல் கொடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மற்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக தரணும், செய்ய முடியுன்றதுக்காக தான் தண்ணியிலேருந்து ஆரம்பித்து விவசாயத்தை வரையும் நம்ம அந்த விவசாயம் சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்ன்றது தமிழ்நாடு முழுக்க படித்து அதுக்குண்டு ஆர்வலர்களை ஒன்றிணைச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 பேரை நம்ம அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஐயா கூட பேசியிருக்கேன் இந்த விஷயமா. ஸோ 1,00,000 பேரை நம்ம வந்து சமூக ஆர்வலராக இருக்கணும், சமூக செயல்பாடுகளாக இருக்கணும். இவங்களுக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி உதவி செய்யணும், உதவி எடுத்துக்கணும். ஸோ ஒரு வாட்ஸ்அப் தகவலில் பட்ட அந்த செயலை வந்துட்டு இங்கேருந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயா. இங்கேருந்து அரியலூர், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்துட்டு ஐயா எனக்கு இந்த இடத்துல இந்த உதவி வேணும், அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஆள் இல்லை, நம்ம போகிறோமோ இல்லையோ அந்த இடத்துல உதவி நடக்கும். அந்த பதிவு வந்து ரிட்டன் பதிவாக வரும். இந்த உதவிகள் மேற்கொள்ளப்பட்டது, முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தகவலை வந்து இனியும் ஒரு காலத்தில் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் தான். நீங்கள் ஐயா தொடர்பு இருக்கீங்களா? ஐயா சொல்லுங்க. ஐயா வந்து வாட்ஸ்அப்பில் போடுவார், அவர் ப்ரூவ் பண்ணுவார். உங்களுக்கு வந்து பெருசாக பண்ணுறீங்க. முல்லை வந்து நிறையா தெரியும், நம்ம தகவல் தாத்தா ஐயாவுக்கு தெரியும். நிறைய பயணிச்சிருக்கோம், நிறைய மீட்டிங்லாம் போயிருக்கோம். மகிழ்ச்சிங்க. வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துங்க. 9962338912 நீர்நிலை 9962338912 மரங்கள் இலவசமாக கொடுக்குறோம். ஸோ அதை வந்து வளர்க்கணும். ஸோ மரங்கள் ஒரு குழந்தை மரம் வாங்கிட்டு சும்மா ஃபோட்டோக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, பல லட்சம் மரம் நட்டுருக்கோம். பல 1 கோடி மரங்களும் நட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து கைத்தட்டலாமே கிண்ண சாதனம்லாம் பண்ணியிருக்கோம். மரங்கள் இலவசமாக தரோம். அதை ஒரு குழந்தையாக பார்த்து வளர்க்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு பேர் மதுரவாயல் கோபிநாத். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்கிரமிப்புன்றீங்கல்ல, பொது இடத்துல நீங்கள் மரத்தை வச்சுருங்க. மண் செய்யாதது,
மனுஷன் செய்யாது மரம் செய்யும். அது எப்படி செய்யும் சொல்கிறேன். அது சொல்லணும்னா நான் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். எங்கெல்லாம் பைக்கை கொடுத்துட்டு இது வெறும் அறிமுகம் தான். அதனால் வந்துட்டு அறிமுகன்றனால என்ன பேச வேண்டிய நிறைய பேர். இந்த மரங்கள் இலவசமாக தரப்படும். எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர்நிலைகளுக்கும் விவசாயத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் பண்ணுங்கள். ஐயா சொன்ன மாதிரி தான், நிறைய டிஸ்டர்ப் பண்ண வேணான்றது தான். நான் நிறைய குரூப்பில் இருக்கிறனால ஐயா வந்து அதுக்காக மேக்ஸிமம் அந்த தகவல் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த நம்பர் எடுத்துங்க, கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி இயந்திரம் வந்துட்டு நீர்நிலைகளுக்காக இலவசமாகவே வழங்குறோம். ஸோ அந்த ஏரியா பகுதியில் கொஞ்சம் பங்களிப்பு இருக்கணும். இயந்திரங்கள் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஸோ அந்த மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்க மக்களை வந்துட்டு ஒரு அந்த இயந்திரத்துக்கு உண்டான வாடகை கிடையாது. இது வாடகை எல்லாமே இயந்திரம். ஸோ அதில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஏரிகள் தூர் வர்றதுக்கு ஒரு நாள் வாடகை அந்த டீசல் செலவு, அந்த டிரைவருக்கு உண்டான படி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 10,000 வரையும் வரும். அந்த செலவு அந்த கிராம மக்கள் எடுத்துக்கணும். எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டோம்னா நாம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டான், அதனால் நமக்கு அது அருமை தெரியாதுன்றதுனால அந்த கிராமத்து மக்கள் பொறுப்பேற்றுக்கணுன்றது சொல்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சியாக இருப்போம். அடுத்து ஐயா சொல்லுங்க ஐயா, பக்கத்தில் வந்துருக்காரு. ஜி தனிகாச்சலம், காஞ்சிபுரம் மாவட்டம், மாங்காட்டிலேருந்து வரேன் ஜி. மாங்காடு. ஓகேங்க. இது வரைக்கும் 50 ஆர்டிஐ போட்டுருக்கேன் ஜி. நன்றி சார். போட்டு இது வரைக்கும் பதில் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியாதெல்லாம் முருகன்கிட்ட கேட்டு. செங்கல்பட்டு முருகனா? செங்கல்பட்டு. அப்போ பொறுப்பு இருப்பீங்கன்னா பொறுப்பு இருக்கீங்க? இல்லை பொறுப்பில் இல்லை, அண்ணன்கிட்ட கேட்டுருக்கேன். எப்போ கேட்டீங்க? மணிகண்டன் கேட்டிருக்கேன். மணிகண்டன் காஞ்சிபுரம் மாவட்டம். அப்புறம் ஆனால் முருகன்கிட்ட. எந்த முருகன்? இங்கே பேசியிருந்தார்ல முருகண்ண. மணிகண்டன் ஒரு பேர். மணிகண்டன் அவர்கிட்ட தான். சரிங்க, நீங்கள் அவர் நம்பரை வாங்கிடுங்க, உங்களுக்கு பொறுப்பு போட சொல்கிறாங்க. சரி. மாங்காடு தானே இருக்கீங்க? சரி, நன்றி. உங்கள் பேர் தனிகாச்சலம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜன், மாங்காட்லேருந்து வரேன். ஓகே சார். உங்களுக்கு பொறுப்பு இல்லை? பொறுப்பு இல்லை, புது. சரிங்க சார், நன்றி சார். அடுத்தது என் பேர் வேலாயுதம், ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் தாலுக்கா, தக்கோலம் பேரூராட்சி. இதான் முதல் முறையாக வந்திருக்கேன் 10 ரூபாயில். எந்த பொருள்? ஏன் எங்கள் ஐயா பொறுப்பு போடலையா? இல்லைங்க சார். ராணிப்பேட்டை போடுங்க. ராணிப்பேட்டை இந்த மாவட்டம் தக்கோலம் பேரூராட்சி. பேரூராட்சி செயலாளர் வச்சு சரி. 10 ரூபாய்க்கு பேரூராட்சி. அங்கே திருமலை மாவட்ட செயலர் இருக்காரு. திருமலை மாவட்ட செயலர் அரக்கோணம். சரி. அவர் நம்பரை நான் உங்களுக்கு தரேன், அவர்கிட்ட பேசி. சரி சார், ரொம்ப நன்றி. இல்லை அவர் வழக்கறிஞர் திருமலை. SP நாகராஜ், தருமபுரி மாவட்ட செயலாளர் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி நன்றி. முனிராஜ் மாவட்ட இளைஞரணி செயலாளர், தருமபுரி மாவட்டம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் B கணேஷ், தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இந்த வருஷம் 2025 ஜனவரியிலிருந்து டிசம்பருக்குள்ள வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 7 தாலுகா 9 வட்டார வளர்ச்சி சூழ்ச்சியில் வந்து தடாவி போடணுன்றது எங்களோட இலக்கை எடுத்திருக்கோம். முன்னோட்டமா வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து ஒவ்வொரு தாலுகால இருக்கிற பொறுப்பாளர்கள் பேர்ல வந்து மாத்தி என்னோட தாலுகால இருந்து பக்கத்து தாலுகால இருக்கிற தாலுகா ஆபீஸ்க்கு வந்து பெட்டிஷன் வந்து நாம போட போறோம். எதுக்காக கேட்டுங்க, ஒரு விஷயம் இருக்கு, கேட்டுங்க. எதுக்காக மாத்தி பண்றோம்னாக்கல, இப்ப நான் தருமபுரி தாலுகா, நான் பக்கத்துல இருக்கிற நல்லம்பள்ளி தாலுகாவுக்கு நான் போடுறேன். ஏன்னா நான் அங்க இல்ல. தருமபுரி தாலுகால இருக்கிறவங்க வந்து இது நல்லம்பள்ளி தாலுகால இருக்கிறவங்க தருமபுரி தாலுகால போறோம். மாத்தி போடுறீங்க. அந்தந்த சேஃப்டிக்காக போடுறாரு. இது வந்து டீம் ஒர்க்கா இதுதான் நாங்க செய்ய சொல்றோம். போய் மாட்டிக்காதீங்க, அவன் எலி வலையில போய் மாட்டிக்காதீங்க. தருமபுரி பக்கத்துல போடுறாங்க. அவங்களும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 9 தாலுகா 9 பேர் இருக்காங்க, மாறி மாறி போட்டுறாங்க. இது முன்னோட்டமா நேத்திக்கு தான் 15 ஆர்டி ஃபைல் பண்ணி சூப்பர்ங்க. இது திரும்ப பிப்ரவரி மாசம் ஒரு 10 போடுறோம். இது எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் குரூப் சொல்றோம், புரியுதுங்களா? இப்போ எதுக்கு டீம் ஃபார்ம் பண்ண புரியுதுங்களா? அதுதான் டீம். 9 பேர் இருக்காங்க அவங்க டீம் தருமபுரி மாவட்டத்தில். 9 பேரும் 9 தாலுகாவை ஆய்வு பண்ண போறாங்க. 9 தாலுகாவுக்கு 9 பேர் இருக்காங்க ஆய்வு பண்றதுக்கு. மாறி மாறி பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நீ இது போடு. அப்ப என்ன போலாம், பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ பக்கத்துல கொடுக்க மாட்டான், தள்ளி தான் கொடுத்துருவாங்க. அவன் என்ன வந்து என்ன பண்ற போறான், தகவல் எடுத்து இவரு கொடுக்க போற விஷயம் அவனுக்கு தெரியாது. கண்டுபிடிச்சாலும் அவங்களும் தரமாட்டான். அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணலாம். டீம் ஒர்க்கா பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் எடுத்துங்க. நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. வேணுமா ஹெல்ப் எடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணுங்க. சூப்பர். இது எதுக்காக நாங்கள் செய்யறோம்னாக்கல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம். என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்ததுக்கு இப்படி ஒரு இயக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்டாங்க. ஸோ நம்ம இயக்கம் இருக்குதுன்றது அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற தாசில்தாருக்கு கண்டிப்பாக தெரியும்.
அந்த தாலுகால மட்டும் இருக்கக்கூடாது, இருக்கிற எல்லா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிக்ட் தெரியும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கலாய்வு பண்ண போகும்போது நாம யாருன்றது அவங்க மைண்ட்ல உட்காரல, அவங்க பண்ற தப்ப நம்ம பார்க்கலாம்ல, அது மைண்ட் வச்சுதான் வந்து 2025 ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அருமை. எங்களோட இலக்கே வந்து 100 அரசு அலுவலகத்துல வந்து கலாய்வு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட இலக்கா எடுத்து நமது இலக்கு. நமது இலக்கு. ஓகே, இந்த இடத்துக்கு அப்புறம் சார் அதெல்லாம் அப்புறம் அவர் அச்சீவ்மெண்ட் பாராட்டுக்கு முதல்ல அது கூட இன்னொரு ஓகே யாரும் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் மைக் மேலே நான் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நன்றி. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன். சூப்பர் சார். ஒரு 2 வருஷமா நம்ம ஆட்சி போகிறது. சார் என்ன பொறுப்பில் இருக்கீங்க சார்? மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சரிங்க. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நன்றி சார். விவசாயம் பண்ணிட்டு. அருமை. நம்ம கிராம ஊராட்சியில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சரிங்க. அதுக்கு ஒரு ஆர்டிஐலாம் போட ஆரம்பித்தேன். பதிலே தராமல் இருந்தாங்க. மைக்கு மேலே வைங்க. பதில்கள் தரதில்லை, சரியாக தரதில்லை. சரிங்க. ஒரு அரசு புறம்போக்கு நிலங்களை எடுக்கணும்னு என் கிராமத்திலேயே ஒரு முயற்சி பண்ணேன். அதையும் பதிலே தராமல் இஷ்யூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மனுக்களை வச்சு போட்டு திரும்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேயும் பதிலே இல்லை. அப்புறம் மாவட்ட இலவச நம்ம நீதிமன்றத்தை அணுகினேன். அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டோன்னா ஒரு விசாரணை பண்ணி அரசு புறம்போக்கு நிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு உடனே சர்வே பண்ணாங்க. அடுத்தது மாவட்ட இலவச மையம். ஆமாம். எப்படி போட்டீங்க? சட்ட உதவி மையம் சொல்லுவாங்க. அதை சொல்லுங்க. மாவட்ட இலவச சட்ட உதவி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மாவட்ட இலவச சட்ட மையம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு எங்க சார் இருக்கு? அது எங்க சார் இருக்கு? ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலையும் இருக்கு. மாவட்ட நீதிமன்ற வளாகத்துல இருக்கு. எந்த நீதிமன்ற வளாகம் சார்? மாவட்ட நீதிமன்றமா இல்ல ஒருங்கிணை இது ஒன்றிய நீதிமன்றமா? மாவட்ட நீதிமன்ற வளாகம். மாதிரி இருக்கு. ஆமா, அங்க யாரை போய் பார்க்கணும் சார்? நம்ம நேரடியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மனு எழுதி நம்ம என்ன பிரச்சனை என்னன்னு போன ஹெட்டிங் இப்போ நம்ம வந்து சட்ட அறிவிப்புனே போடலாம். சரிங்க. நம்ம வந்து என்ன இஷ்யூ இருக்கு? இல்ல நீதிமன்றம் சட்ட அறிவிப்பு போட முடியாதுங்க. நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, ஒரு தாலுகா ஆஃபீஸருக்கோ ஏதோ ஒரு கிளாஸருக்கு ஒரு சட்ட அறிவிப்பு கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அதை சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு பெர்மனன்ட் போட்டு பெருநூறு மாவட்ட நீதிமன்ற வளாகம் போட்டு அவங்க நீதிமன்ற குழு இருக்காங்க, அவங்களுக்கு போட்டுட்டு நம்ம என்ன பிரச்சனை சந்திச்சோம், யாரெல்லாம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலங்கிறத நம்ம எதிர்த்தரப்பரப்பா வச்சுக்கணும். தாசில்தார் வாரை வழக்கு மாதிரி. ஆமா, ஓகே. இவங்களாம் வந்து நடவடிக்கை எடுக்கல, என்னோட மனுக்களுக்கு பதில் தரல, சேவை செய்யல அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம். அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை எடுக்க வச்சாங்க. மாவட்ட ஆட்சியர் வரைக்குமே நான் எதிர்மனு தர வச்சேன். சூப்பர். எனக்கு செய்யல, என்னோட பணிகளை செய்யல, எனக்கு பெட்டிஷன். எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஒரு 6 months ஆச்சு. 6 monthsல ஆக்கிட்டீங்க. ஆமா. இந்த எளிய முறையை எல்லாம் பக்கத்துக்குங்க தயவு செய்து. சும்மா பெட்டிஷன் போட்டு தாசா செய்யல அடுத்த ஸ்டெப் போயிட்டாரு. இலவச சட்ட மையம் ஒவ்வொரு சார் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். நேராக கொடுக்கக்கூடாது, பதிவு தபால் அனுப்பணும். அனுப்புனா அது வழக்கா மாறுன்றீங்க. அதிகாரிகள் விசாரணை பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஆதாரங்களை கொண்டு போய் காமிப்போம். நம்ம என்னென்ன லெட்டர் போட்டோம், எவ்வளவு பெட்டிஷன் போட்டோம், நம்மள்ட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் நம்ம கொண்டு போய் இதுக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா சார்? இல்லைங்க, நான் போயிட்டு வரதுக்கான செலவு மட்டும் தான். பெட்ரோல் போட்டு 100 ரூபாய். இல்ல ஃபீஸ் எதாவது கட்டணுமா பெட்டிஷனுக்கு? இல்ல, எதுவுமே கிடையாது. ஃபீஸ் எதுவுமே கிடையாது. கேட்டீங்களா? புரியுதா சார்? சார் அப்படி கிடையாது சார். நீங்க தப்பா பதிவு பண்ணாதீங்க. யார் வேணா பண்ணலாம். இலவச சட்டமா எல்லாருக்கும் தான். இல்ல எனக்கு தெரியும் சார். இலவச சட்ட மையன்றது வக்கீல் தேவையில்லை அப்படின்றவங்க அவங்க போகலாம். ஆமா, வறுமை கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு ஆக்கியம் அகற்றுறது வறுமை கொடுக்கிறது அகற்றுவாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே அகற்றலாம். அதுக்கு தான் இலவச சட்ட மையம். சொல்லுங்க சார். திருவாரூர் மாவட்டத்துல மக்களை நம்ம வந்து நீங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு சொத்து பிரச்சனை, வீட்டில் திருமண பிரச்சனை, அந்த பர்சனல் விஷயத்துக்கு தான் வறுமையோட கீழே ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. அந்த மாதிரி போகிறது இலவசம் தான் ஜட்ஜே கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து சட்ட இலவச ஆலோசனை மையம் பேர். இது வழக்கவே நடத்துறாங்க. சொல்லுங்க சார். ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி நம்ம வந்து ஒரு 300 பேர்பட்ட எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நம்ம வந்து வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சி, ஐயாவும் அதில் இணைச்சி ஒரு 10 ரூபாய் இயக்கத்தை நம்ம வந்து கட்டமைக்கிறோம். தொடர்ந்து ஒரு கொஞ்சம் அமைதியாங்க, முக்கியமான விஷயம் சொல்றாரு அவரு. சட்ட பயிற்சி வகுப்பு ஒன்று ஐயாவை அழைச்சி ஒன்று நடத்தணும். அந்நில ஒன்றிய லெவலில் வந்து நிறைய அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுமாரி சட்ட பயிற்சிகள்லாம் நடத்தணும். ஒரு கிராம சபா கூட்டத்தில் வந்து நம்ம நிறைய கேள்வி கேட்குறோன்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தர் வந்து செல் எடுத்து அடிச்சிட்டாரு. கிராம சபா நடத்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நியூஸ்ல எல்லாம் போட்டோம். புதிய தலைமுறை எல்லாத்தையும் போட்டோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்.
நெஞ்சில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்தேன். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. பழனிராஜா என் பேர். இவரு தான் நான் வந்து எஃப்ஐஆர் பையன் கொடுத்தேன். சென்னையில் உட்காந்து நான் போய் பார்க்கவே இல்லை. எஃப்ஐஆர் காப்பி வாங்கி வாட்ஸ்அப் கரெக்டா சார்? ஆமாங்க, சிஎம் செல் போட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி அவர் வாட்ஸ்அப் போட்டு நேராக போனால் கொடுக்கல அவங்களுக்கு. நான் வாங்கி கொடுத்தேன். பொய் வழக்கு ஒன்று போட்டுருக்காங்க என் பேரில். இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை. அது தொடர்ந்து ஐயா வந்து இது கண்டாச்சி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆப்போசிட்லேயே பண்ணாங்க. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணோம். அதை எல்லாமே இப்போ ரெடி பண்ணோம். கடைசி டைமில் பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. ஒரு 30 பேரை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அழைச்சி வச்சாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். அந்த ஐயா வந்து அன்னைக்கே சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்தினார். நம்ம எப்பவுமே அப்படி தானே பண்ணுவோம். ஆமாம், நாங்கள் 158 பேர் அரெஸ்ட் இங்கே சென்னையில் சட்டமன்றம் இது கவர்மெண்ட் மட்டும் நாங்கள் சட்டப்பயிற்சி பண்ணோம். அவ்வளோதான். ஃப்ரீயாக கொடுத்தோம். பசிக்கவே இல்லை. பசியை கூட மறந்துட்டு நாங்கள் வந்து கவனிச்சுட்டு இருந்தோம். சரி, நீங்கள் சப்ஜெக்ட் வெளியே போக வேண்டாம். இவர் சொன்னது வந்து சட்ட உதவி இருக்குது. சட்ட உதவிக்காக இலவசமாக எப்படி அணுகிறது ஆக்கிரமாக நம்ம ஏன் போய் மாட்டிக்கிறோம், பிரச்சனை தூக்கி அங்கே போட்டலான்றாரு. கரெக்டா? ஆமாங்க, அதான் சொல்ல வராரு. நம்ம ஏன் வச்சு நம்ம வச்சு நம்ம இது பண்ணுவோம், பிரச்சனை தூக்கி கவர்மெண்ட்டில் போடுவோம். இதை தான் கோல் மூட்டுற வேலை. இந்த விஷயத்த ஈஸியாக பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் என்ன பண்ணலான்னா, தலைவர் மாநில சட்ட உதவி அவர் ஆணைக்குழு நம்ம தகவல் தந்த ஒரு இது கொடுத்துருக்காரு. என்னன்னா, இல்லை உயர் நீதிமன்றத்தில் ஒரு இது இருக்கு. அது தலைவர் மாநில சட்ட உதவி ஆணைக்குழு சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற வளாகம் போட்டு ஒரு அங்கே இருக்கு. ஹெட் ஆஃபீஸர் தான். நீங்கள் மாவட்டத்தில் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு மாதம் கழிச்சு அந்த பேப்பரை வச்சு அங்கே போடலாம். சென்னைக்கு போடலாம். சென்னைக்கு போனீங்கன்னா அது மாநில தலைவர் அவர் திருப்பி இங்கே தான் வரும். ஃபார்வர்ட் ஆகி வரும் லெட்டர். சரிங்களா? இது வந்து ஆக்கிரமிப்பு யூஸ் பண்ணுங்க. இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற அடுத்தது அதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போதெல்லாம் பேச மாட்டீங்க. எல்லாம் அப்புறம் பேசுவோம். அறிமுகத்தை முடிட்டோம். நீதிமன்றத்திலையும் நான் வழக்கு தொடங்கியிருக்கேன். வேளாண் துறை பொறுத்தவரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. வேளாண் துறையில வந்து மக்களை ஏமாத்திட்டே இருக்காங்க, விவசாயிகளை ஏமாத்திட்டே இருக்காங்க. இப்போ ஒரு இழப்பீடு வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்சூரன்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டு விவசாயிகள் எல்லாருமே ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இழப்பீடு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு எனக்கு பாதிச்சு போச்சு, எனக்கு 30,000 இழப்பீடு கேட்டால் கூட அந்த ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. அதுக்காக ஒரு கேஷ்மான்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே ஒரு வழக்கு தொடங்கியிருக்கேன். நானே இண்டிவிஜுவலாக போயிட்டு ஒரு மனுக்கு ரெடி பண்ணி நுகர்வோர் நீதிமன்றத்தில் கொடுத்து வழக்கு ஆடுறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இலவசமாக பண்ணுறீங்க? ஆமாம், நானே பாதிச்சிருக்கேன். இந்த விவசாயி நான் தான். சார் அருமையான விஷயம் பேசுகிறேன் சார். சார் நீங்கள் பர்சனலாக பேச தயவுசெய்து வெளியே போயிடுங்க சார். வெளியே போய் பேசிங்க சார். நீங்கள் குசு பேசாதீங்க தயவுசெய்து. சின்ன அரங்கம் இது. நீங்கள் பேசுறதா தயவுசெய்து வெளியே போய் பேசிட்டு வாங்க. அப்புறமா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு அவர். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு. ஒரு விவசாயி பாதிக்கப்பட்ட வேளாண்மையில் என்னென்ன பண்ணலான்னு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஆக்கிரமிக்கிறதுக்கு இலவசமாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுப்பாங்க வெளியே உங்களுக்கு? நான்லாம் அட்வொகேட்டுங்க. நான்லாம் வந்து ஃபீஸ் கேட்பாங்க. என்கிட்ட வந்து ஃபீஸ் கேட்பேன் நான். அவர் இலவசமாக சொல்லிட்டு இருக்காரு. யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்களா? எல்லாம் குசு பேசிட்டு இருக்கீங்களா? அவர் பேசுறதுக்கு தயவுசெய்து கவனிங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும், மற்றவங்க யூஸ் ஆகும். அதுக்கு எடுக்காதீங்க. அவர் பேசுறது கவனிங்க. முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொல்லிட்டு இருக்காரு அவர். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்கிரமம் அகற்றதுக்கு சட்டமயத்துக்கு போங்கன்றாரு. அது எத்தனை பேர்லாம் அது புரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். நீதிமன்ற வளாகத்தில் இருக்க ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற சட்ட இலவச மையத்துக்கு போங்கன்றார் அவர். அந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நிறைய சால்வ் ஆகும். ஒரு பெட்டிஷன் வேலையை முடிக்கலாம். அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அடுத்து வேலை பற்றி சொல்கிறார். நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க, அவரால் சொல்ல முடியல. சொல்லுங்கள் சார். சாரி. நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி போட்டேன் நான். அவங்க நேரடியாக வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் மைக் கிட்ட சார் ஃபஸ்ட்டு ஒரு மனுக்களை அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் என்ட்ரி போடணும். இந்த தாக்கல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, eTaakal.nic.in சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து நம்மளே யூசர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அது என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம என்ன மனு போகிறோமோ அது எல்லாமே ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு அது ஒரு நம்பர் ஒன்று வருது. அது நம்பர் ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம மனுக்களை அவங்களுக்கு நேரடியாக தான் கொடுக்கணும். இப்போ வந்து போஸ்ட் எல்லாம் அனுப்ப வேணான்றாங்க எல்லாருமே நுகர்வோர் நீதிமன்றத்தில். நேரடியாக 2 காப்பி ரெடி பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு காப்பி, அங்கே ஜட்ஜஸுக்கு இருக்கிற ஒரு காப்பி, எல்லா எவிடன்ஸோட 2 காப்பி கொண்டு போயிட்டு எப்படி வழக்கறிஞர் ரெடி பண்ணுவாங்களோ க்ரீன் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதேமாரி மனுக்களை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஒரு மாடல்லாம் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. அது கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இப்போ வழக்கு நம்பர் ஆயிருக்கு. திரும்பி விசாரணைக்கு கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க ஐயா. அதுமாதிரி மாவட்ட நிர்வாகத்தில் வந்து நிறைய வந்து வேலைகள் செய்யாமல் இருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளரே நிறைய பணிகள் செய்யாமல். இப்போ அவங்க மேலே நம்ம வந்து இந்திய சாட்சி சட்டப்படி நம்ம ஒரு மனுக்கள் போட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பான்னு ஒரு பெட்டிஷன் போட்டதுனால ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி அனுப்பினா கூட மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் இப்போ உடனே பதில் அனுப்புகிறார்.
நோட்டன்னு போடுறாரு, உங்கள் மனு இப்போ பரிசீலனை பண்ணுறேன்னு போகிறாரு, ஒரு ஆர்டி தகவல் உடனே வாங்கி தரேன்னு போகிறாரு. அதேமாதிரி சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம். திருவாரூர் மாவட்டம் பூராவே இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்கோம். 10 ரூபா இயக்கம் சொன்னாலே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க. 10 ரூபா இயக்கத்தில் யார மூலையிலேருந்து எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து ஒரு பேசினாலும் சரி, ஒரு அலர்ட் ஆகி அவங்களுக்கு பதில் கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் திருவாரூர் மாவட்டத்தை உருவாக்கி இருக்கோம். திரும்ப இந்த பயணம் தொடர்ந்து இருக்கும். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பயணம் இருக்கும். 10 ரூபாய்க்கு தான் தொடங்கும். உங்கள் நம்பர் பேரை சொல்லுங்க. உங்களை வந்து எது கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. இலவசமாக அகற்றுறது நம்ம சார் வந்து 540 சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டு விட்டாங்க. இலவச சட்ட மையத்தை எப்படி அணுகணுன்றதை உங்களை கேட்பாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க. உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் சொல்லுங்கள். சரி, உங்கள் பேர் நம்பர் சொல்லுங்கள். என் பேர் பழனி ராஜா. என்னோட நம்பர் 770. கதிரை பழனி ராஜா தானே சார்? கதிரை பழனி அதையே சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. கதிரை பழனி ராஜா ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கும். ஐயாவோட பயணிச்சுட்டு இருக்கோம். நான் 770 840 770 840 1808. சார் பொறுமையா 770 840 1808. கதிரை பழனிராஜா. ஆக்கிரமிப்பை இலவசமா சட்ட மையத்து மூலமா எப்படி அகற்றணும் வழக்கு போட்டு அகற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகளை வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். யாரும் கால் பண்ணக்கூடாது. 770 840 1808. சொல்லுங்க சார். என்னோட மனுக்கள் எல்லாமே என்னோட கதிரை பழனிராஜா ஃபேஸ்புக் ஐடியில் ஐயாவோட பண்ணிட்டே இருப்பேன். சார் இப்போ டவுட் வருது சார். சார் சொல்லுங்க சார். இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கேளுங்க, அவர் சொல்கிறாரா? நீங்கள் கேளுங்க, அவர் சொல்லுவார் உங்களுக்கு. இப்போ அதாவது இப்போ இலவச சட்ட மையம் சொல்கிறீங்க இல்லையா சார்? பழனி சார் எங்கே போகிறீங்க? ஆரம்பிச்சு போயிடுவீங்களா? வாங்க. சட்ட மையம் சொல்லி அதில் நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை சட்ட மையமே எடுத்து நடத்துமா? அங்கே தனிப்பட்ட வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி பொது பிரச்சனைகள் சரி, தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த வழக்கறிஞர் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்மனதாரை வர வச்சு அவங்களுக்கு பெட்டிஷன் போட்டு அவங்களும் வர வச்சு விசாரணை பண்ணுறாங்க. சார் இருங்க, அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கே. தனியவேல், புதுக்கோட்டை. இதில் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டே இருக்குது, ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை பேன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவர் என்ன கேட்குறாருன்னா அதுக்கு உண்டு சார். உங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம், உங்களுக்கு வந்து நான் இன்னும் இண்டிஜென்ட் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு இலவசமா வழக்கறிஞர் நியமிக்கணும்னா அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இயங்குறது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கீழே ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அவங்க கீழே தான் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான் ஹெட்டு. அதனால நீங்க வந்து பெட்டிஷன் போடும்போது மாவட்ட சட்டப்பணிக்குழு ஆணையத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. தெரியலையா, மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டு த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு போட்டால் போதும். அவருக்கு போட்டால் அவரே லீகல் சர்வீஸ் கொண்டு வந்துருவாரு. அப்படி இல்லையா, டு த ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 104 அட்ரஸ், இதுக்கு போட்டாவே சார் உண்டு சார். எதுனால போடலாம் சரிங்களா? ஃபுல் விளக்கம் தெரிஞ்சாவும் நல்லது. போடலாம் சிம்பிளா வேணா சார். ஃபுல் ஆக்ட் பத்தி தெரிஞ்சாதான் சும்மா லேமனா இருக்கு. சட்ட கத்து தான் வந்திருக்கோம். அப்ப சட்டத்தை பேசக்கூடாது பேசுறது கொடுக்க முடியாது. ஏன்னா நான் மெம்பரா இருக்கேன். நான் தாலுக்கு வந்து நீங்க சொல்றது எனக்கு அட்வொகேட் தான் நானும். இல்ல நீங்க சொல்றது அட்வொகேட் தான் நானும். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சொல்ல வர்றாங்க. அவரே மாவட்டத்துல கேக்குறாரு. ஒரு மாவட்டத்துல இப்போ எல்லாரும் ஹைகோர்ட் போட்டாங்க. இல்ல எவ்வளவு நான் பண்றீங்க? ஹைகோர்ட் போட பாராட்டு அங்கதான் வரப்போகுது. அவங்க எடுக்க போறது இல்ல. ஹைகோர்ட் போட எங்க வரப்போகுது? மாவட்டம் வரப்போகுது. முதல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். மாவட்டத்துல ஆரம்பிக்கலாம். அதான் சொல்லுங்க. எங்க வேணா போடலாம் சார். எங்க போட்டாலும் இங்கதான் வரும். ஆமா சார், சுத்த ஒரு மாதிரி சில பேருக்கு என்ன சென்னையில இருப்பீங்க, சில பேர் என்ன ஜூரிஷன் தெரியாது, ஜூரிஷன் படிக்க முடியாது. ஜூரிஷன் ஒரு தனியா இருக்கு. எந்தெந்த ஜூரிஷன் பார்க்கணும். நீங்க ஜூரிஷனை பார்க்க தேவையில்ல. கண்ணை மூட்டை ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் போடுங்க. எந்த ஜூரிஷனா அனுப்ப போறாங்கன்ற எங்கன்னா போடுங்க. இப்ப நம்ம 6-3 பயன்படுத்தலாம். ஆர்டி இல்ல பொறுமையா பேசுங்க. சட்ட பயிற்சி பார்த்து சார் பயங்கரமா பேசுவார், செம்மையா பேசுவார். அதெல்லாம் நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவர் பேச கேட்கறவங்க பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் பேச அவருக்கே புரியாது, பேச வந்துருவாரு.
இன்ஸ்பெக்டர் அசிமா திட்டு வந்துருவாரு. இன்ஸ்பெக்டர் மறுநாள் அவங்க யார் சட்டை போயிட்டு அவங்க கூட போயிடுவாங்க. நேரம் போயிட்டு ஏன் என்ன யாரும் இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க சொல்ற கருத்து புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க ஸ்பீடா பேச புரியாது, பொறுமையா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போட்டா கூட போதும். எனக்கு எங்க ஜூரிஷன் பத்தி எனக்கு விவரம் தெரியல அப்படின்னா ஜூரிஷனை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் அவர் தான் எல்லா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கும் தலைமை அவர் தான். அதனால தூக்கி அவர்கிட்ட பெட்டிஷனை போட்டுட்டீங்கன்னா போதும். அவர் யாருக்கு அனுப்பணும் எங்க வேலை செய்யணுன்றதை அவர் முடிவு எடுத்துப்பார். அதனால டு த ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் மாவட்ட நீதிமன்ற பதிவாளர் மதுரையிலையும் இருக்கு சென்னையிலையும் இருக்கு ஜூரிஷன் 2 ஜூரிஷன். அதனால உயர்திரு மாவட்ட பதிவாளர் அவர்கள் அப்படின்னு போட்டுருங்க. சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் போட்டுருங்க. சென்னை 104 அப்படின்னு போட்டால் போதும். நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா தானே எங்கே போய் சேரணுமோ சேர்த்துட்டு அங்கேருந்து உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு லெட்டர் வரும், இன்லேண்ட் லெட்டர் ஒரு லெட்டர் வரும். இந்த லெட்டரில் மாவட்ட சட்டப்பணிக்குழு ஆணையத்துலேருந்து உங்களை வர வச்சுருக்கோம், காலையில் 11 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்கள் எதிர்மனுதாரர் யாருன்னு நீங்கள் குறிப்பிடணும். இப்போ நீங்கள் எதிர்மனுதாரர் சீக்கிரம் முடிக்கணும்னா உங்கள் எதிர்மனுதாரர் அவர் ஃபோன் நம்பரு அவர் அட்ரஸை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு போடுற மாதிரி லெட்டரை அவங்களுக்கும் போட்டுருவாங்க. அப்போ 2 பேரும் சீக்கிரமாக ஆஜராகி சீக்கிரம் முடிக்கலாம். இல்லை நீங்கள் மட்டும்தான் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்கள் கதை என்னன்னு கேட்பாங்க, உங்கள் கதையை சொல்லணும். அதுக்கப்புறம் அது யார் எதிர்மனுதாரோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேங்கா, பப்ளிக் சர்வெண்ட்டா, ப்ரைவேட் சர்வெண்ட்டா, இண்டிவிஜுவலா அப்படின்றத நிர்ணயிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எதிரி யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எதிர்மனுதாரர் அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சேம் டைம்லேயே சமன் அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ 2 பேரும் ஒரே டைமில் அப்பேர் ஆகி உங்கள் கிரிவன்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்வொகேட்டை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜட்ஜ் மாதிரி அவர் என்ன பண்ணுவார், 2 பேரும் விசாரணை பண்ணுவார். விசாரணை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேஸ் என்ன கேஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் ஒன்று. இப்போ கிரிமினல் கேஸ்னா என்னது ஐ விட்னஸ், சிவில் கேஸ்னா டாக்குமெண்ட். உங்கள் டாக்குமெண்ட் என்ன கொண்டு போனீங்கன்னா அவங்கள்ட்ட உங்கள் டாக்குமெண்ட்டை காட்டி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம அனுப்பக்குள்ள வந்து அனுப்பக்குள்ள நம்ம லெட்டர் எழுதுறோம், ஒரு முதல்ல கடிதம் அனுப்புறோம். அதுல எல்லாத்தையும் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பணும் நல்லது. ஏன்னாக்கா உங்கள் எவிடன்ஸ் என்னன்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா இன்னும் ஃபர்தராக கேஸ் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்டால் அனுப்பாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் சார்ஜஸ் குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுடைய கேஸோட டிஸ்கிரிப்ஷனை வந்து டிசைட் பண்ண பர்சன் அவர் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஃபார்வர்டிங் பர்சன் தான். ஃபார்வர்டிங் பர்சன் டாக்குமெண்ட் என்ன பண்ண போகிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெட்டிஷனை மட்டும் அனுப்புங்க. இது வந்து ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு. அடுத்து தெரியல அப்படின்னா தாலுக்கு லெவலில் இருக்குது தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். தாலுகா லெவல்லே என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு மாவட்ட நீதிமன்றம் இது தாலுகா இதை ஜேஎம் கோர்ட் சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு. அங்கேயே என்ன இருக்கும், இந்த இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்கும். தாலுகா ஒரு கோர்ட் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். புரிஞ்சுக்கங்க. ஜேஎம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு இல்லை, சாதாரண ஒரு தாலுகா இருந்தால் தாலுகா வீட்டுக்கிட்டே போங்க. ஏன் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அலையிறீங்க? சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் மெம்பரு. இப்போ நான் வந்து மாவட்ட சட்டப்பணிக்குள்ள நான் மெம்பராக இருக்கேன். நானே கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன் அங்கே போய் சொல்லணும், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு தாலுகா ஆஃபீஸ். நான் மெம்பர் தானே. நான் சொன்னா லோக்கலில் கொடுத்தா ஃபைலை முடிச்சுட்டு உட்காந்துருவான். ஒபேத ஆர்டர் எது இருக்கு, மேலே போனது ஒபேத ஆர்டர், கீழே போட்டு ஒபேத ஆர்டர் இல்லை, க்ளோஸ் ஆர்டர். ஓகே ஓகே க்ளோஸ் ஆர்டர் சார், அதான் ஓப்பன். என்ன கேட்டா ஏன்னா அப்பதான் அப்பீல் போக முடியும். அப்பீல் போவீங்க அப்பீல் போக முடியும். தாலுகாவில் போட்டீங்கன்னா நான் தான் அட்வொகேட்டு, பார்த்து பண்ணுங்க சார். சரி சார், சரி பார்த்து பண்ணிடுவோம் சார். அது நானே கேள்வி கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஹைகோர்ட் ரெஜிஸ்டர்னா ரிப்போர்ட் போட்டுமே, ரிப்ளை பண்ணுங்க. 114 ஜிஓ இருக்கு, 90 ஜிஓ இருக்கு. அதை யாருக்கு பதில் சொல்றது? நீங்க அதில் பற்றி பதில் சொல்லலாம்ல.
அதாவது இப்போ நான் வந்து ஆக்சுவலி கேட்ல வந்து ஒரு 14% ஒரு கேஸ் போட்டிருக்கேன். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல சென்ட்ரல் சென்ட்ரல் கேட் அதுல போட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு உடல்நல சரியில்லை, இப்போ எனக்கு வந்து உதவி தேவைப்படுது. இப்போ இது இந்த ஹைகோர்ட் இதுல அவங்க எடுத்து நடத்துவாங்களா? ஷூர். ஓகே. அப்ப என்ன பண்ணா சார், இது வந்து எல்லாருக்குமே உண்டு சார். ஒரு இந்தியன்னா எல்லாருக்குமே உண்டு, சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க இதை லெட்டர் எழுதி எனக்கு ஒரு சட்ட சமயத்து ஒரு ஜட்ஜை போட்டிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார்ப்பாரு. ஸோ இப்போ தாலுக் லெவலில் வந்து சப்ஜெக்ட் பார்ப்பாரு. ஸோ அவங்க ஜூரிஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ரிவ்யூ பண்ணுவார். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, டைம் ரொம்ப ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு பண்ணுறதுக்கு 100% 100% உண்டு. நீங்கள் லெட்டரில் கொடுக்கணும். ஜெயிலே ஃப்ரீ பெயில் உண்டு. நாங்கள் ஜெயில் விசிட் போவேன். ஜெயிலில் போயிட்டு ஒரு நாளையும் பார்த்து சாப்பாடு நல்லா இருக்கா, கொசு கடிக்குதா, ஜுரம் அடிக்குதா, என்ன வேணும், மாத்திரை வேணும்னு கேட்போம். போயிட்டு கேட்டுட்டு பெயில் வேணுமா, ஃப்ரீ பெயில் போடலாம். யாருக்கு தெரியும், காசு கொடுத்தா பெயில் போடணும் அவசியம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 2% தண்டனை தாண்டி உள்ள உட்காந்துருப்போம். ஸோ ஃப்ரீ லீகல் இல்லைங்க, உள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு யாராவது தேவையோ இது பண்ணலாம். அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் அங்கே போயிட்டு மனு கொடுத்து அவரை அவங்க சப்போஸ் கஷ்டப்படுறவங்க தெரியுது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சமூக ஆர்வலர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து காசு இல்லாமல் இருப்பாங்க. வெயில் அடிக்க முடியலன்னா அங்கே மாவட்ட சட்டப்படி போய் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஒய்ஃபையோ பசங்களையோ போய் கொடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக வெயில் எடுத்து கொடுப்பாங்க. சரி, இவருக்கு பண்ணி கொடுத்தோம். ஆர்டிஐயில் வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் பேஸ் பண்ணி தகவல் தராத ஒரு பேப்பா 1-2 அட்டன் பண்ணி அவங்களே ஆர்டர் போட்டாங்க. அவரை போய் விசிட் பண்ணி நல்லா இவங்க போட்டாங்க. அருமை சார். இப்போ அவர் சொல்றது புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. நான் அவர் வந்து என்னது புரியல. தாலுக் லெவலே இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலே இருக்கு. ஒரு வாட்டி அட்ரஸ் சொல்லுங்க. தாலுகா லெவல்லாம் தாலுகா லெவலில் போட்டா மாவட்ட சட்டப்பணிக்குழு ஆணையம். தாலுகா லெவல்லாம் சட்ட பணிக்குழு அந்த வட்டம் தாலுகா ரெவன்யூல வட்டம் இந்த வட்டம் போட்டிருப்பாங்கல்ல. எங்களுக்கு திருமய தாலுகா, அப்ப திருமய வட்ட அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப நீதிமன்ற வளாகம் எல்லாமே கோர்ட் கேம்பஸ் தான் இருக்கும் எப்போதுமே. அதனால நீதிமன்ற வளாகம் உங்க தாலுகால நீதிமன்றம் இருந்தா அந்த ஆபீஸ் அட்ரஸ் கண்டிப்பா ஒரு கோர்ட் ஒரு ரூல் இருக்கு. இன்னும் ஒரு தாலுகான்னு தான் கோர்ட் இருக்கணும் ரூல். புதுசா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு மட்டும் தான் இது கிடையாது, கோர்ட் இருக்காது. எல்லா தாலுகான எல்லா தாலுகாலும் நீதிமன்றம் கிடையாது. வராது. ஆமா, பழைய கண்டிப்பா தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற கோர்ட்ல ஒரு சட்டம் வாங்கி இருக்கும். அதோட அட்ரஸ் சொல்றாரு. உயர் நீதிமன்றத்துக்குன்னா டு தி ரெஜிஸ்ட்ரார் தமிழ்ல சொல்லுங்க. உயர் நீதிமன்ற பதிவாளர் நீதிமன்றம் என்ன போட்டுங்க. பதிவாளர் உயர் நீதிமன்றம். பதிவாளர் உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் சென்னை 104. எல்லாம் எழுதிக்கிறாங்க. இதுக்கு மேல ஸ்லோ ரொம்ப பேர் ஸ்லோவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரு இல்ல அவரு கொஞ்சம் ஒரு டிஃபால்ட்டா போட்டுருக்கு. அவங்களே யார் கால் பண்ணுறாங்க நம்பர் தர போறாரு வாட்ஸ்அப்ல. கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் நாங்க. அதுல வந்து ஒரு சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து கிளைண்டோட மகேந்திரா வெஹிக்கிள் தூக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பேசணும் கொடுத்துருங்க வண்டின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம், தரல. அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தோம். அவங்க தெரியல வண்டியும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஆர்பிட்ரேஷன்ல ஃபைல் பண்ணாங்க. அதையும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணோம். அவங்க எதிர்பார்த்து அப்பயே ஆகல. அதுக்கப்புறம் திருப்பி கன்சியூமர் கோர்ட் ஃபைல் பண்ணோம். அவங்க எங்களுக்கு 3 லட்சம் கடை சொன்னாங்க. நாங்கள் கேஸ் நடத்தல. அவங்க அப்பயே ஆகல. 3,10,000 எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ 3,10,000 அவங்க கடை சொல்றதுல நாங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதில் 3,10,000 எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. 3,10,000 அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சொல்கிறேன், இதை தெரிஞ்சுக்கங்க.
நிறைய இடத்துல பேங்க் ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாங்க, அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்ற ஒரு சின்ன தமிழ் கூட சொல்லி முடிக்கிறேன். பேங்க்லேருந்து வராங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் மணி சூட். ஸோ அவங்க வந்து போலீஸ் தலையிட முடியாது, போலீஸ் வச்சு உங்களை மிரட்ட முடியாது. ஸோ போலீஸ்க்கு எந்த ஜூரிஷன் கிடையாது இந்த பணத்தை வசூல் பண்ணுறதில்ல. அதனால் போலீஸ் ஃபஸ்ட் தலையக்கூடாது. செகண்டு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வராங்கன்னா உங்களை வந்து ரூல்ஸ் படி தான் உங்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணணும். அவசரத்துக்கு வந்து பண்ண முடியாது. அப்போ உங்களை வந்து பணம் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது ஐடி கார்டு எங்கன்னு கேளுங்க. என்னது? ஏன்னா இந்த நல்லா படித்தவங்க பண்ணவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் சொல்லவங்க தான் என்ன பண்ணுவான், இந்த கலெக்ஷன் வேலைக்கெலாம் வருவான். அதனால் ஃபஸ்ட் ஐடி கார்டு கேளுங்க. ஐடி கார்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், DRA சர்டிஃபிகேட்னு. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் DRA சர்டிஃபிகேட் வேணும். சார் அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நம்ம அறிமுகம் முதல்ல முடிக்கணும். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் ஒரு நிமிஷம் ஃபோன் நம்பர் எந்த இதில் தணிகைவேல், வழக்கறிஞர், புதுக்கோட்டை 9087773409. தணிகைவேல். 87 87 73 40 99. நன்றி, வணக்கம். யாருக்கு